அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி பார்க்கும்போது பௌர்ணமி தினம் நிகழுதுங்க. இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆன்மீக இதுன்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமி தினத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும், மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி திதியில் ஏற்படக்கூடிய நவக்கிரகங்களினுடைய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி அன்று உருவாகக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு நிலவ வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலைகளை எல்லாத்தையுமே உங்களுக்கு லாபமாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. வரவேண்டிய பணம் வந்து சேரும். புதிய இடம், வாகனம், தொழில் அப்படின்னு உங்களுடைய கனவு நினைவாகும். இதுவரைக்கும் விலகி சென்ற உறவினர்களும் உங்களை தேடி வருவாங்க. அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எத்தகைய முயற்சி மேற்கொண்டு முடியாமல் இருந்த வேலைகளும் இனி முடிவிற்கு வந்துடுங்க. நினைத்த செயல் நடந்தேறும். தடைப்பட்ட வேலைகளில் மீண்டும் ஈடுபட்டு லாபம் காண்பீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவாங்க. ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அதே மாதிரி கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு செல்வாக்கு, அந்தஸ்து உயர்த்தி கொடுக்கும். உடல்ல இருந்த சங்கடம் விலகும். போட்டியாளர்கள் பலம் இழந்து பின்வாங்கி செல்லுவாங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கப்பெறுவீங்க. காவல்துறையினருக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்குங்க. விவசாயிகள் நிலை உயர ஆரம்பிக்கும். ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முடங்கி கிடந்த தொழிலை மீண்டும் தொடங்க ஆரம்பிச்சிருவீங்க. நேற்றைய கனவு இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு நினைவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் பொன்னாகும். தொட்டதெல்லாமே பொன்னாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. வருமானம் பல வழிகள்லையும் வர ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் இருந்த தடையும் விலக ஆரம்பிச்சிடும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடியும் விலகும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவாங்க. அரசு வழி முயற்சி ஆதாயம் தரும். அரசியல்வாதியின் செல்வாக்கு அதிகரிக்கும். மறைந்து கிடந்த புகழ் வெளிப்படும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு, பதவி கிடைக்கப்பெறுவாங்க. புதிய சொத்து சேரும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பால குடும்பத்தின் நிலை உயரும். பொன்பொருள் சேரும். இழுபறியாக இருந்த வழக்கு வெற்றியாகும். சொத்து பிரச்சனை முடிவிற்கு வரும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிலை உயரும். விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறும். பொது தேர்விற்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனையை ஏற்று செயல்படுறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நினைத்த வேலைகளை நினைத்தபடி இந்த காலகட்டத்தில் நடத்துவீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி உங்களுடைய வேலைகள், அதாவது அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் தொடங்குவதற்காக எடுத்துக்கொண்ட வேலையும் முடிவடையும். செய்து வரக்கூடிய வியாபாரத்தில் முன்னேற்றம் உருவாகும். பணியாளர்கள் தங்களுக்கு ஒத்துழைப்பாகவே இருப்பாங்க. அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்க அதிகாரி ஆதரவு கிடைக்கப்பெறுவாங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகப்பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பமும் விலகும். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட சுணக்கம் தீரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். செல்வாக்கு உயரும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவீங்க. உழைப்பாளர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு தங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. மாணவர்கள் படிப்பில் அதிகபட்ச அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடி, பிரச்சனை, வழக்கு இது எல்லாமே முடிஞ்சிடும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் உயரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி
பதவி உயர்வு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா எதிர்பார்த்த தகவல் வந்து சேரலாங்க. அதே மாதிரி கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடிகளும் இந்த காலகட்டத்தில் விளக்கவும் ஆரம்பிச்சிடுங்க. புதிய சொத்து சேர்க்கை உருவாகும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கப்பெறுவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்த தடையும் அகலுங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக வாய்ப்புகளும் இருக்கு. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உதறி சென்ற உறவுகள் கூட உங்களை தேடி வரும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மோசமானதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். எல்லா விஷயத்துலையுமே அலட்சியமான ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதுவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திடலாம். அதே போல் எந்த வேலையை எடுத்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் தட்டி கழித்து விட்டு போவீங்க. ஆனால் எல்லா வேலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் பாரமாக வந்து நிற்கும். இந்த பாரமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் பலவிதமான பிரச்சனைகளையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் அல்லது டென்ஷனையும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பல விஷயங்கள் வந்து ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலேயுமே கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே பிளானிங் அப்படிங்கிறது திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிடாமல் பண்ணவே கூடாது. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. அவசர முடிவு உங்களுக்கு அவமானத்தை தேடி தரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அலட்சியமும் அவசரமும் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது அவமானங்களுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். இதனால் நீங்கள் பல விதத்தில் வந்து வீண் படியை சுமக்கலாம். அவமானங்களை சந்திக்க நேரிடலாம். தவறே பண்ணாமல் நீங்கள் தவறு குற்றம் சாட்டப்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியங்க. அதே சமயம் முன்பின் தெரியாத நபர் பேச்சை கேட்டு எந்தவித புதிய முதலீடுகளையும் செய்யக்கூடாது. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க. அனுபவசாலிகளையும் நம்பிக்கையின் பேரில் இருப்பவர்களையும் மட்டும் உங்களுடன் வைத்துக்கொள்ளுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை வரலாம். அதே மாதிரி தாய்மாமன் உறவோடு சிக்கல்களும் எழலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற டென்ஷனும் தேவையற்ற உடல் உபாதைகளும் வரக்கூடிய ஒரு காலம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் எந்த ஒரு விஷயத்திற்குமே உடனே பயந்து ஒதுங்கிவிட வேண்டாம். டென்ஷன் எதனால் வரும்? உங்களுடைய கடமைகளை சரியான நேரத்தில் செய்யாததன் மூலமாக வரக்கூடியது தான் டென்ஷன். அதே மாதிரி உடல் உபாதைகளும் எதனால் வருது அப்படின்னா ஆரோக்கியமான உணவை சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையும் நேரத்திற்கு சாப்பிடாமல் இருந்தாலும் உடல் உபாதைகள் வரும். ஆக இந்த இரண்டு விஷயத்தையும் சரி செய்து கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனைகளை உங்களால் குறைக்க முடியும். அதிலும் குறிப்பாக டென்ஷனை உங்களால் நிச்சயம் குறைக்க முடியும். டென்ஷன் குறைஞ்சது அப்படின்னாலே பாதி பிரச்சனை குறைஞ்ச மாதிரி தாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயம் வியாபாரத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் கவனம் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. வேலையை செய்யும்போது முழு கவனத்தோடு செய்யுங்க. எக்காரணத்தை கொண்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்திற்கு உங்களுக்கு தேவையான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் ஒரு திட்டமிடல் பிளானிங் எல்லாமே பக்காவாக தான் போடுவீங்க. ஆனாலும் அதை நிறைவேற்றுதல தாங்க உங்களுக்கு சிக்கலே ஏற்படும். கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வு எடுக்கலாம், பாட்டு கேட்கலாம் அப்படின்னு நேரத்தை செலவு செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் வேலையை முடிக்காமல் முட்டி மோதி நிற்பீங்க. இதனாலேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இல்லை
இல்லை சில விஷயங்கள் சிக்கலாகவும் உங்களுக்கு மாறலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடந்த நாட்களாகவே இதே தவறை தான் நீங்கள் அடிக்கடி செய்து கொண்டு இருந்திருக்கீங்க. இனிமேலும் அந்த தவறை செய்ய வேண்டாங்க. முதல்ல உங்களுடைய கடமையை முடிச்சிடுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பொழுதுபோக்க வைத்து கொள்ளுங்க. அதில் எந்தவித தவறும் கிடையாது. காலம் பொன் போன்றது. எக்காரணத்தை கொண்டும் கடத்தப்பட்ட காலம் திரும்ப வராது அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் ஈடுபாடோடு எச்சரிக்கை உணர்வோடு நடக்கணும். அதிலும் குறிப்பாக திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும்.